தாமும் உற்றவினி உடனடுங்கி எழுந்து தொழ உயர்தவத்தோர் கற்றாய் வேணியர் அருளே காணும் இது களலடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். முதல்ல பணி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? முதல்ல பணி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதாவது பற்றறுப்பார் தமை பணிந்தோம் அப்படின்னா கற்றை வேணியர் அருளே காணும் இது பெருமானுடைய திருவருள் தான் என்று சொல்லி அதை சொல்றார். அந்த உரை கேட்டதும் மருளிக்கியார் தாமும் பொருந்திய நோயுடனே நிலத்தில் விழுந்த நிலையில் என்றும் எழுந்து தொலைவே அப்படி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து அம்மாவை வணங்குகின்ற பொழுது உயர்தவத்தோராகிய திலகவதியார், அதாவது என்ன சொல்லாரு, உற்றவினை உடனடங்கி எழுந்து தொலை உயர்தவத்தோர் அப்படிங்கிறார். நல்ல தவமுடைய அந்த திலகவதி அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது கற்றையாகிய சடையனையுடைய திருவருளே காணும். இப்போ இந்த சூளை வந்தது கற்றை வேணியர் அருளே காணும், இது இறைவனுடைய திருவருளே காணும் என்று சொல்லி களலடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். அப்படின்னா தன்னுடைய திருவடி சார்பினை அடைந்தோருடைய பற்றுக்களை அறுப்பவர் யாரு? சிவபெருமான். ஆமாம், யாரெல்லாம் இறைவனுடைய திருவடியில் சென்று சேர்கின்றார்களோ அவங்களுடைய பற்றுக்களை எல்லாம் அறவே நீக்கக்கூடியவன் பெருமான். அதான் பற்றறுப்பார் தமை பணிந்து, களலடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து. ஆமாம், பெருமானுடைய திருவடி அடைந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? திருவடி சார்பினை அடைந்தவருடைய பற்றுக்களை அறுப்பவராகிய அவரை பணிந்து பணி செய்வீராக என்று சொல்லி, அதாவது அம்மா முதல்ல நாவுக்கரசு பெருமானுக்கு சொன்னது, நீண்ட நாள் கழித்து தம்பி வந்திருக்கிறாரு சூளை நோயோட, ஆனாலும் கூட முதல்ல பணி செய்ய சொல்லி பணித்தது அம்மா. ஆனால் ரொம்ப கண்டிப்பான அக்கா இல்லையா? கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய அக்காலாம் இல்லை. தம்பி சமயத்துக்கு வரணுங்கிற வேட்கை இருந்தாலும் ஆசை இருந்தாலும் அவன் எப்படி இருக்கணும்? பணி செய்யணும் என்று சொல்லி முதல்ல எடுத்தோடனே அப்படி தான் சொல்கிறாங்க. கலரடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வர் என பணித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கற்றை வேணியர் அருளே காணும் இது அப்படின்னார். அப்படின்னா உடல் சூளைக்கு இடைந்தடைந்தேன் என்று தம்பியார் விண்ணப்பத்தமையால் அது தீய நோய் என்று திருவருளின் செயலே அப்படின்னு சொல்லி கற்றை வேணியர் அருளே காணும் இது. உனக்கு இருக்கக்கூடிய சூளை என்ன? இறைவனுடைய திருவருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றை வேணியர் அருளே காணும் இது அப்படின்னு. இனி மயங்காது உய்ந்து கரையேறும் நெறி உரை தருளும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா? திருவடியில் விழுந்தோன்னு அப்பர் சாமி என்ன சொன்னார்? இனி மயங்காது உய்ந்து கரையேறும் நெறி உரை தருளுகன்னு சொன்னார். அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அம்மா அப்பா? போய் பெருமான திருவடியை பணிந்து பணி செய்ய அப்படின்னு சொல்லி, அதான் கரையேறுவதற்கு நெறி என்று சொல்லி சொல்கிறாங்க. திருவருள் நிறைவு என்று சொல்லி முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமேனர். அப்படின்னா இறைவனுடைய திருவடியை பற்றி நிற்கின்றவர்களுக்கு பாவம் வராது என்ற சொல்றார் இல்லையா? கற்றாங்கரியோம்பி பதிகத்தில் பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. திருவடியை பற்றி நிற்கின்றவர்களுக்கு வினைகள் சேராது அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருள். என் கடன் பணி செய்து கிடப்பதேனர் தன் கடன் அடியனையும் தாங்குதல் அப்படின்னு. ஆமாம், அந்த அந்த இடம் இப்போதான் அவருக்கு வந்திருக்குது. என்ற பொழுது அவரருளை எதிரேற்று கொண்டிறைஞ்ச நின்ற தபோதனையாரும் நின்மலன் பேர் அருள் நினைந்து, இறைவனுடைய திருவுருளை நினைச்சு பார்க்குறாங்க அம்மா. அப்படி பேரருள் நினைந்து சென்று திருவி ரட்டம் புகுவதற்கு திருக்கையிலை குன்றுடையார் திருநேற்றை அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார். இப்போ சமணத்தில் எல்லாம் இருந்திருக்கிறார் இல்லையா? ஆமாம், சமணத்தில் இருந்ததுனால அவருக்கு அந்த சமண தொடக்குன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? அதனால் ஏன்னா சமணத்தில் இருக்கிற பொழுது சைவத்தை எல்லாம் நிந்தனை செய்திருப்பார். அதே மாதிரி அவங்க சமணர்களுடைய வழியில் நின்றவர், அவங்க கொடுத்த உணவையெல்லாம் உண்டு இந்த உடம்பை வளர்த்தவர். அதனால் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அம்மா அந்த தொடக்கெல்லாம் நீக்குவதற்காக திருநீர் பூசியிருக்காங்க. அப்போ நம்ம திருநீர் பூசினா என்ன ஆகும்? அந்த முன்னைய தொடக்கு நீங்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருநீர் பூசிக்கொண்டே இருக்கணும். சரணமுத்தையா கூட சொன்னாங்க, திருநீர் எப்பொழுதும் திருமேனியில் இருந்து கொண்டே இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருநீர் எப்பொழுதும் பூசணும். அணியன் கூட நான் பூசிக்கிறேன். கடவுளே, அது அஞ்சலத்து சொல்லி பூசணுமா? திருநீர் எப்படி பூசணுங்கிறது சொல்லாரு. சிவாய நமையன நீரடிந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? சும்மா வெறுமனே எடுத்து சிவாய நமன்னு சொல்லி பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெருமாள். ஆமாம், திருநீர் நம்ம மேனியில் திருநீர் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
அதனால திருநீர் இருந்தால் இல்லாதனால பூசிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப திருநீற்றை அஞ்சலத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல கொடுத்தது என்னன்னா, அம்மா பலகாரத்தோட சாப்பாடெல்லாம் கொடுக்கல. தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறார், நாமளா இருந்தால் என்னென்னவெல்லாம் பண்ணியிருப்போம், அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. ஆமாம், தோண்டி விளக்கமாத்தையும் கையில் கொடுக்க போகிறாங்க. ஆமாம், என்ற பொழுது அவரவர்களை எதிரேற்று கொண்டிருந்தனர். அது என்று பணிந்த பொழுதில் அவரது அருளை எதிர் ஏற்றுக்கொண்டு அவர் வணங்க நின்ற தபோதனியாரும் சிவபெருமானது பேரருளை நினைந்து அவர் போய் திருவீரட்டம் புகுவதற்கு தகுதியுடையவராக ஆக்குவது. பாருங்க, திருவீரட்டம் புகுவதற்கு தகுதியுடையவராக ஆக்குவதற்கு ரொம்ப முக்கியம். அதாவது கோயிலில் போய் பணி செய்யறதுக்கே முதல்ல சரியை தொண்டு செய்யறதுக்கே திருநீர் பூசணுமா. ஆமாம், வேடம் அணிந்து கொண்டு தான் அம்மா பணி செஞ்சிருக்கிறாங்க. சொல்றாரு, முதல்லயே சொல்றாரு இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம். சிவசின்னம் அணிந்து கொண்டு பணி செஞ்சாங்க. ஆமாம், சரியை தொண்டு செய்வதற்கு அப்படின்னா பதிகம் பாடுறதுக்கு எப்படி இருக்கும்னு பாரு. ஆமாம், அப்படி அவர் போய் திருவீரட்டம் புகுவதற்கு தகுதியுடையவராக ஆக்குவதற்கு திருக்கையிலை குன்றுடையாராகிய சிவபெருமான திருவைந்தலத்தை ஓதி அவரது திருநீற்றை கொடுத்தார். பாருங்க, அப்படின்னா ஒரு கோயிலில் வந்து பணி செய்யறதுக்கு என்ன தகுதி? திருநீர் பூசணும், அஞ்சலத்தை சொல்லி திருநீர் பூசிருக்கணும். திருநீர் பூசிக்கொண்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு பணியும் செய்யணும் அப்படிங்கிறோம். ஆமாம், அது சிவக்கனை உரையில் சொல்றாரு பாருங்க, அவரை அதாவது அவர் போய் திருவீரட்டம் புகுவதற்கு தகுதியுடையவராக ஆக்குவதற்கு என்ன சொல்றாரு? திருக்கையிலை குன்றுடையவராகிய சிவபெருமானது திரு ஐந்தலத்தை ஓதி அவரது திருநீற்றை கொடுத்தார். இதுதான் அவருக்கு கொடுத்த தீக்கை இல்லையா? அஞ்சலத்தை ஓதி கொடுத்தது தான் தீக்கையும் இதுதான். ஆமாம், அப்பர் சாமிகளுக்கு அம்மா கொடுத்தது. எதிர் ஏற்றுக் கொள்ளுதலாவது பணிந்த அப்பொருளை அவ்வாறே தாமும் ஏற்றுக்கொள்ளுதல். அப்படியே அம்மா சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்து அதை அப்படியே பணிந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், அடுத்த பாட்டில் அதை சொல்லுவார் எப்படி பணிந்தார் அப்படிங்கிறது. நின்ற தபோதனியார் அப்படின்னார். அதாவது தம்பியாரது நின்ற தம்பியாரது உயர்வை நாடி நின்ற எனவும் செந்நெறியில் பிறளாது நின்ற எனவும் தமது திருப்பணியில் செல்ல நின்ற எனவும் பலவாறு உரைக்க நின்றது என்று சொல்லி சொல்றார்கள். நின்மலன் பேரருள் நினைந்து கொடுத்தார் அப்படின்னார். அருள் நினைந்து என்றது சூழிதந்த ஆட்கொண்டமை கருதி நினைந்ததும் இங்கு நினைந்தமை தீக்க செய்யும் முன் இறைவன் திருவருளை நாடி வேண்டிக் கொள்ளும் ஆகம விதி பற்றியதுமாம் என்று சொல்லி சொல்றார்கள். ஆமா, இப்படி சிவதீக்கை வகையில் கிரியாவதை தீக்கை செய்யும் காலத்து தீக்கை மண்டபத்தில் மாணாக்கனை புகவிடும் போது சிவனை நினைந்து, பகவானே இந்த மாணாக்கன் பக்குவமுடையவன், இவன் என்னிடம் வந்து அருள் புரியும்படி வேண்டுதலினால் நான் இவனை உம்முடைய திருவடியை நினைந்து பணி செய்ய தகுதியுடையவனாக செய்கின்றேன், அதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி குருநாதர் முதல்ல நினைக்கணும். ஆமாம், இந்த இவனுக்கு வந்து தகுதியுடையவனாக நான் நினைச்சு அவனை வந்து ஆளாக்குறதுக்கு உங்களுடைய அருள் வேணும் என்று சொல்லி முதல்ல குருநாதர் வந்து அதை நினைச்சு அவனுக்கு தீக்கை செய்யணும் என்று சொல்லி சொல்றாருங்க. இப்படி எல்லாம் குருநாதரை செய்யணுமா. அவன் நான் இவனை உம்முடைய திருவடியை நினைந்து பணி செய்ய தகுதியுடையவனாக செய்கின்றேன், அதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி சொல்றார்கள் என்று ஆச்சாரியர் வேண்டிக் கொண்டு தீக்கை செய்ய போகும் ஆகம விதி பகுதி இங்கு நினைவு கூர்ந்து கொள்ளத்தக்கது. ஆசாரியன் தானே தூய்மை செய்கின்றேன் என்று எண்ணாது இறைவன் அருளால் செய்கின்றேன் எண்ணி புகுதல் மரபு. பாருங்க, அதாவது ஒரு மாணவன் வந்து தீக்கை வாங்குகின்ற பொழுது அவனுக்கு எல்லா சுத்தி செய்வாங்க இல்லையா, திருநீரெல்லாம் தெளித்து அஞ்சலத்தை சொல்லி திருநீரெல்லாம் பூசி விட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாம் தெளித்து அதை நான் செய்கிறேன்னு குருநாதர் நினைக்கக்கூடாது. இது இறைவன் தான் செய்கிறார் என்று சொல்லி பெருமானுடைய திருவருளை நினைந்து செய்யணும் என்று சொல்லி சொல்கிறார். செய்வாங்க, ஒரு சில குருநாதர் அப்படி செய்வாங்க. அப்படி தான், அதான் மரபு. ஆசாரியான் தானே தூய்மை செய்கின்றேன் என எண்ணாது இறைவன் அருளால் செய்கின்றேன் என எண்ணி புகுதல் மரபு. இங்கு பேரருள் நினைந்து அம்மா வந்து இறைவனுடைய திருவருளை நினைந்து தான் நாவுக்கரசு பெருமானுக்கு திருநீர் கொடுக்குறாங்க இல்லையா. அதான் நின்மலன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவரும் அடைந்தாரது மலங்களை போக்குவருமாகியவர் சிவபெருமான் இல்லையா. அதான் நின்மலன் அவருக்கு பேர். நின்ற தபோதனியாரும் நின்மலன் பேரருள் நினைந்து, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அஞ்சலத்தை ஓதி திருநீர் கொடுத்தாங்க, ஆனால் எப்படி கொடுத்தாங்க? நின்மலன் பேரருள் நினைந்து, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், திருப்பதிகை வீரட்டானத்து பெருமானுடைய திருவருளை நினைந்து அப்புறம் தான் அஞ்சலத்தை ஓதி திருநீர் கொடுத்தாங்க. அவரீங்களே கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ யார் கொடுக்குறா? அதிகை பெருமானே கொடுக்குற மாதிரி தான் அம்மா மனசில் நினைச்சு கொடுக்குறாங்க.
அருள் நினைந்து கொடுத்தமையால் அவன் அருள் கை கொடுத்து ஈடேற்றும் என்பது உறுதி. திருவேரட்டம் புகுவதற்கு கொடுத்தார். புகுவதற்கு தக்கவராக ஆக்கத்திரு ஐந்தெழுத்தும் அப்புறம் திருநீரும் சாதனங்களாகும் என்பது இவை சிவ சாதனங்கள் என்று சொல்லுவது. திருநீர் அஞ்செழுத்தெல்லாம் சிவ சாதனங்கள். திருநீரும் திருவைந்தெழுத்தும் சார்பு கொள்ளாதோர் திருக்கோயில் புகுவதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி ஆண்டோர் துணிவும் உண்மை நூல் விதியுமாம் என்று சொல்லி சேர்க்கக்கூடிய உரையில் யாரெல்லாம் திருநீர் பூசுவதற்கு அஞ்செழுத்து சொல்லுவதற்கு தகுதி இல்லையோ, அணியமாட்ட விரும்பாதவர்களோ அவங்க ஆலயத்திற்கு செல்வதற்கு தகுதி இல்லைங்கிறார். திருநீர் பூசுறதுக்கோ அஞ்செழுத்து சொல்றதுக்கோ வெட்கப்படக்கூடியவர்கள் கோயிலுக்கே வரக்கூடாது, கோயிலுக்கு வருவதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி சொல்றார். திருக்கையலை குன்றுடையான் திருநீர் அப்படின்னார். அவருக்கு உரிமை, அதாவது குன்றுடையார் என்று சொல்ல திருக்கையலை குன்றுடையான் இறைவனுடைய திருநீர் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது நம்ம சிவஞான போதம் அப்படி தான் சொல்லுது. ஆமாம், சிவஞான போதத்தில் 12ஆம் நூற்பாவில் சொல்றாருங்க. தம்பெருமான் சாத்து அது இது சொல்றாரு இல்லையா, ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் வருது. கணப்ப நாயனாருடைய புராணம் சொல்லுகின்ற பொழுது ஏனாதி நாயனார் புராணம் கடைசி பாட்டில் ஒரு தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலில் எறிஞ்சினார். அப்போ இறைவனே சாற்றக்கூடியது திருநீர். தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலில் எறிஞ்சி உம்பர்பிரான் காலத்து உத்தமருக்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தவனே நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் என்று சொல்லி அந்த ஏனாதி நாயனாருடைய திருக்கடைக்காப்புல சொல்வாருங்க. ஆமாம், தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார் வாழ் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி சிவஞான போதும் சொல்லுதுங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துங்கிறார். யார்? மெய்கண்டார் சொல்றார். தன்னுணர வேண்டி தனதுருன்னா என்ன? அவருடைய உருவமாக இருக்கக்கூடிய திருநீர உருத்தராக்கம் என்று சொல்லுகிறார். திருவேடம் என்று சொல்லுவது இறைவனுடைய அடிகள் வேடங்களே. அடிகள் வேடங்கள் திருந்த தேவன்குடி தேவாரத்தில் வருது இல்லையா, அருந்தவத்தோர்தலும் அடிகள் வேடங்களே அப்படிம்பார். திருந்த தேவன்குடி தேவாரத்தில் வருதுங்க. என்னங்க? மருந்து வேண்டில் மந்திரம் இவை அந்த பதியத்தில் வருது. அருந்தவத்தவர்கள் வேண்டும் அடிகள் தொழும் அடிகள் வேடங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேடத்தை தொழுதா என்ன கிடைக்கும்? நமக்கு பிறப்பு நீங்குங்க, வேற ஒன்றும் இல்லை. வேடம் கைதொல வீடு எளிதாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வேடம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. திருவேடம் தான் ரொம்ப முக்கியம். அஞ்செழுத்து ஓதி என்றதனால் மந்திரங்கூறும் தீக்கை குறிக்க பெற்றது. அப்போ அஞ்செழுத்தும் சொல்லியிருக்கிறார் இல்லையா, திருநீரும் கொடுத்திருக்கிறார். திருநீர் அணிதல், தீக்குளித்தல், இதெல்லாம் ரொம்ப அதாவது பஸ்மாஸ் ஞானம் அப்படின்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க. அதாவது திருநீர் பூசினாவே உடம்பு நமக்கு தூய்மை அடைந்தது. ஆமாம், புலரி எழுந்து புனித வெந்நீற்றினுள் மூழ்கி அப்படிம்பார் இல்லையா சேரமான் பெருமான் நாயனார் பணத்தில். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கிம்பார். அதெல்லாம் விடிய காலையில் எந்திரிச்சிருவார் வெடியறதுக்கு முன்னாடி. அப்புறம் குளத்தில் குளிப்பாராம். அதற்கு பிறகு திருநீற்றில் குளிப்பாராம். உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவாராம் சேரமான் பெருமான் நாயனார் அரசர் இல்லையா. அதான் உடல் தூய்மையும் உயிர் தூய்மையும் செய்வதாதலின் அதனை கொடுத்தார். திருநீற்று திருப்பதிகம் பார்க்க சைவ சமயம் புகுவித்தல் ஆகிய சமய தீக்கையிலும் மந்திரங்களுடன் கூடிய திருநீற்றை மாணவகனை அணிவித்து பின்னர் ஐந்தெழுத்தை உபதேசிக்கும்படி விதிக்கும் சிவ ஆகம விதியும் காண்கிறார். ஆணையாம் என அதாவது திருநீற்றை எப்படி பார்த்தார்னா சேரமான் பெருமான் நாயனார் அருள் சக்தியாவே பார்த்தார். ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சேர் திருமலை நாடுன்னு சொல்லி திருக்குறிப்பு தொண்டை நாயனார் பணத்தில் சொல்றாருங்க. திருக்குறிப்பு தொண்டை நாயனார் பணத்தில் சேரமான் பெருமான் நாயனார் சொல்றாரு. அதாவது மலைநாட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் வருது. அப்போ மலைநாட்டை சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமானுக்கு யார் நினைவுக்கு வராங்கன்னா சேரமான் பெருமான் நாயனார் நினைவுக்கு வராருங்க. ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சேர் திருமலை நாடுன்னார். எப்படின்னா அப்படி எப்படி பார்த்தாராம்? திருநீரை அருள் சக்தியாகவே பார்த்தாராம். அது ஆணையாம் என நீரு கண்டுன்னா திருநீரை எப்படி பார்த்தார் சேரமான் பெருமான் நாயனார்? ஆணையாம் என நீரு கண்டும்பார். அதனால தான் நீர் பூசி வந்த வண்ணானை பார்த்து அவர் கீழே இறங்கி வணங்கினார். பட்டத்து யானையில் போகக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் இறங்கி வணங்கினார். குருபூஜை வரப்போகுது 11ஆம் தேதி இல்லையா, அடுத்த மாதம். அதான் அப்போ தான் சொல்கிறார் அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றார்? அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வார வேடம் நினைப்பேத்தேர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னார். அப்போ திருநீற்று வேடத்தை பூசாத போனாலும் கூட நினைக்கிறதே ஒரு பெரிய முக்தியா. அப்போ பார்க்கறது எவ்வளோ பெரிய புண்ணியமாக இருக்கும் இல்லையா. அதனால் திருநீற்று வார வேடம் நினைப்பேத்தேர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார். ஏன் வருந்தாதுன்னு சொன்னார்னா அது சென்னிப்பையன் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது அரசன் அவர் இல்லையா, அரசன் கூட மந்திரிகள் எல்லாம் வருவாங்க, தளபதிகள் எல்லாம் வருவாங்க.
ஏன்டா உனக்கு இவ்வளோ தூரம் ஆகி போச்சா, ராஜா கீழே இறங்கி வந்து வணங்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாக போய் சொல்லுவான் இல்லையா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அதனால் நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அரசர் தேற்றி அனுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகமனம் ஒளிந்தார் என்று சொல்லி அந்த இடத்த சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ திருநீற்றுக்கு அவ்வளோ ஒரு அதான் அந்த சேரமான் பெருமான் நாயனாருடைய திருப்பெயரை ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு வச்சாராம். இங்கே தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தருமபுரி ஆண்ட ஒரு அரசன் பிற்காலத்தில் சேரமான் பெருமான் நாயனாருடைய பெயரை வைக்கணும்னு நினைச்சாராம். அவர் சேரமான் பெருமான் நாயனாரே வச்சிருக்கலாம் இல்லை, அப்படி வைக்கல, வண்ணானை கும்பிட்டான்னு பேர் வச்சார். அப்படி யாராவது அரசனுக்கு குழந்தைகள் பேர் வைக்க முடியுமா? நம்ம குழந்தைகளுக்கு ஆரூரன்னு பேர் வைக்கிறதுக்குள்ளே படுறபாடு பெரும்பாடாக இருக்குது. நம்பி ஆரூரன்னு வைக்க முடியல. அதுதான். ஆனால் வண்ணானை கும்பிட்டான்னு பெயர் வச்சிருக்கிறாரு ஒரு அரசர். அதுதான் அந்த அரசனுடைய ஒரு குறை. நம்ம சேரமான் பெருமான் நாயனார்னு பேர் வச்சிருக்கலாம், களரி தருவார்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அந்த ஒரு அது என்ன அப்படிங்கிறது தெரியணும் எல்லாருக்கும். ஏன் வண்ணானை கும்பிட்டான்னு பெயர் வச்சான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. அப்போ இந்த சரீரத்தாவிகளுக்கு நினைவுபடுத்தலாம். சேரமான் பெருமான்னா யாரும் பெருமா கோதையார்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால அப்படி வச்சா ஐயா சொல்வார். இப்படி திருநீர் கொடுத்த திருநீர் அணிதல் என்று சொல்றாருங்க. அப்படி திருநீரும் ஐந்தெழுத்தும் தர்மசேனரை சமண சமய தொடக்கி நின்றும் தூய்மைப்படுத்தி சைவம் புகுவதற்கு துணை செய்யும் சாதனமாயின் என்பதாம் என்று சொல்லி, அதாவது தர்மசேனராக இருந்த நம்முடைய அப்பர் சாமிகளை அந்த தொடக்கிலிருந்து தூய்மைப்படுத்தி சைவம் புகுவதற்கு என்ன துணை செய்தது, சாதனமாக இருந்தது திருநீரு அஞ்செழுத்து என்று சொல்லி, அதனால அம்மா அதைய கொடுக்குறாங்க. ஆமாம், திருநீற்றை ஐந்தெழுத்தோதி கொடுத்தலே அமையும், வேறு சடங்கு ஒன்றும் வேண்டா என படுத்த நுட்பங்கண்டு கூறும் புதிய ஆராய்ச்சியாளரும் உண்டுன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. அன்னவனை இனி சூளை மடுத்து ஆழ்வோம் என்று இறைவர் அருளிய சூளை நோயால் செய்த சடங்கு துன்பையற்றும் கழுவாயாகும் என்று சொல்றாருங்க. திருநீறு ஐந்தெழுத்தை ஓதி கொடுத்தது முன்கூறிய சடங்கினை நிறைவேற்றும் வகையால் செய்யப்பட்ட குரு தீக்கை என்று சொல்றாருங்க. அதுதான் குரு தீக்கை அப்படின்னு சொல்றாரு. சரி, அம்மா திருநீர் கொடுத்தாங்க, அவர் எப்படி வாங்கினார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. திருநீர் கொடுத்தா எப்படி நாம வாங்கணுங்கிறதுக்கு பெரிய புராண விதி சொல்லுது பாருங்க. திருநீற்றை எப்படி திருநீர் அப்படிங்கிறது இறைவனுடைய உருவமாக இருக்கக்கூடியது இல்லையா, ஒரு இறைவனுடைய உருவமாக இருக்கக்கூடியது. அதான் நமக்கு சிவஞான போதமும் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துங்கிறாரு மெய்கண்டார். அப்ப தனது உருவமாக இருக்கக்கூடிய திருநீர், அப்ப இறைவனுடைய திருநீர் உருவமாக இருக்க திருநீரை எப்படி வாங்கணும்னா அப்பர் சாமி மாதிரி வாங்கணுங்க. திருவாலன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்ற அங்கு உருவார அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார்வின் தாம் வந்தார். அருமையான இடம் இல்லையா. அதாவது திருவாலன் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் 6 இடங்கள்ல வருது. அதுக்கு நமக்கு அதை சொன்னவர் யார் அப்படின்னா நம்முடைய ஐயா ராகவையா தான் இல்லையா. 6 இடங்கள்ல திருவாலன் வருது. இறைவனை பற்றி வரக்கூடியது 4 இடம், நம்பிகளை பற்றி வரக்கூடியது 2 இடம், இறைவனை பற்றி வரக்கூடியது எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் 2, ஆனாய நாயனார் புராணத்தில் 1, இது 1 இல்லையா. 4 இடங்களுமே இறைவனை பற்றி தான் சொல்லுது. திருவாலன்னா பொருள் என்னன்னா முக்தி திருவை ஆள்பவன் அர்த்தங்க. முக்தி திருவை ஆள்பவன், முக்தி திருவை யார் ஆள முடியும்? சிவபெருமான் தானே ஆள முடியும். ஆனால் அதே சொல்ல சுந்தரத்துக்கு போடுறாரு சேக்கிழ பெருமான் இல்லை. தேசமுய திருத்தொண்ட தொய்மன் மணித்த திருவாலன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் பாட்டில் சொல்றாரா. அதே மாதிரி அவினாசியில் என்ன சொல்றாரு, உயிரிழைத்த திருவாலன் அப்படின்னு சொல்றாரு. பெருவாய் முதலை உமிழ்ந்த பிள்ளைதனை உருகா நின்றதாய் ஓடியெடுத்து கொடு வந்து உயிரிழைத்த திருவாலந்தன் சேவடியில் சீல மறையோனோடு வீழ்ந்தான் மலர் மாறி பொழிந்தார் தேவரன் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்றார் நமக்கு. உயிரிழைத்த திருவாலன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு. அப்போ 2 இடங்கள்ல திருவாலன் அப்படிங்கிற சொல் இறைவனை தவிர வந்தது நம்பிகளுக்கு மட்டும்தான் வருது. அது ஒரு சிறப்பு. இந்த நுட்பமெல்லாம் ஐயா தான் நூல் எழுதியிருந்தார். அடியன் படித்தது இப்போ எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. திருவாலன் திருநீர் திலகவதியா, திருவாலனுடைய திருநீற்றை, திருவாலன்னா இந்த இடத்துல சிவபெருமான், அந்த 2 இடத்துல சுந்தரர் இல்லையா. அப்படி திருவாலனுடைய திருநீற்றை திலகவதியார் கொடுக்க
எனக்கு பெருவாழ்வு வந்தது என்று கொண்டு பெருந்தகையாராகிய நாயனார் பணிந்து அதனை ஏற்றுக்கொண்டு, அப்படி திருநீரை கொடுத்த உடனே நாயனாருக்கு பெருவாழ்வு வந்தது, பெருவாழ்வு பெருவாழ்வு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாழ்வு வந்தது என்று பெருந்தகையார் பணிந்தேத்த ஏற்றுக்கொண்டு அங்கு தமது திருமேனி பொருந்த நிறைய அணிந்து கொண்டு, எப்படி அணிந்தாரு? நெத்தியில மட்டும் ஒரு கோடு மாதிரி போடல, உடம்பு புறம் பூசிட்டாராம். அப்படி திருமேனி முழுக்க அந்த திருநீரை பூசியிருக்கிறார். அங்கு தமது திருமேனி பொருந்த நிறைய அணிந்து கொண்டு, காலில் மட்டும் திருநீர் பூசக்கூடாதுங்க. திருநீர் பூச முடியாத ஒரு இடம் கால். அது 11ஆம் திருமுறையில் பொடிசேர் திருமேனிங்கிற ஒரு பாட்டு இருக்குதுங்க. யார்? பட்டினத்தார் பாடியிருக்கிறார். அந்த பன்னியர் திருவிருத்தம் அப்படிங்கிற பகுதியில் அந்த பாட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அரசன் நம்முடைய திருவிடை மருதூர் ராஜா தான், அவர் பேர் என்ன? இல்லை இல்லை என்ன, வரகுண பாண்டிய தேவர். வரகுண பாண்டிய தேவர் ஒரு சிவபக்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, போருக்கு எல்லா அரசரும் போருக்கு போனால் என்ன செய்வாங்க? கவசம் எல்லாம் அணிந்து கொண்டு போவாங்க. அப்படி அவர் கவசம் அணியலை. எப்படி போகிறார் அப்படின்னா, உடம்பு பூரா திருநீர் பூசிக்கிறார். உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு அவர் போருக்கு போகிறாரு. பல வெற்றிகள் எல்லாம் அடைந்து அங்கிருந்து திரும்பி வர்றாரு. திரும்பி அவர் அந்த போர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உடம்புல ஒரு அம்பு கூட படலை. திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்பொழுது காலில் ஒரு அம்பு தச்சிருச்சான். அந்த அம்பை பிடிங்கிட்டு அவர் நினைச்சாராம், திருநீர் பூச முடியாத இடம் காலு, அதனால அந்த இடத்துல அம்பு பட்டுருச்சான். பொடிசேர் திருவேணி அந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு 11ஆம் திருமுறையில் இருக்குது. வரகுணதேவ பாண்டியனுடைய அந்த நிலையை நம்முடைய பட்டினத்தடிகள் பாடுறாருங்க. ஆமாம், ஏன் அங்கே காலில் அந்த அம்பு பட்டுச்சுன்னா, திருநீர் பூச முடியாத இடமா இருக்கிறதுனால திருநீர் பூசக்கூடாது காலில். அது எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நினைவு வச்சுக்கோங்க. முழங்காலுக்கு கீழே நம்ம திருநீர் பூசுவது மரபு இல்லை. ஆமாம், அப்படி திருநீர் பூசாதனால அந்த ஒரு அம்பு தச்சிருச்சான் அந்த அரசனுடைய காலில், வரகுண பாண்டியருடைய காலில். எடுத்துட்டு அவர் அதை நினைச்சாராம். அது பட்டினத்தடிகள் வியந்து பாடுறார். அப்படின்னா திருநீர் பூசினா நமக்கு துன்பமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ உடம்பு பூரா திருநீர் பூசலாம் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி தான் இப்போ நம்முடைய நாயனார் என்ன செய்கிறாரு? உருவார அணிந்து தமக்கு குற்றையிடத்து உய்யும் நெறி தருவாராய் தாம் முன்பு வந்தார்பின் தாம் வந்தார் அப்படின்னு சொல்றார். அப்படியே அந்த திருமேனி பொருந்த நிறைய அணிந்து கொண்டு தமக்கு தீமையுற்ற இடத்தில் உய்யும் வழி தருவாராகி தம் முன் வந்த அவர் பின்பு தாம் வந்தனர். அப்படின்னா தனக்கு முன்பாக தோன்றிய திலகவதியார் பின்பு அவர் வந்தார் என்று சொல்லி நமக்கு இப்போ இதுவரைக்கும் நாயனாருக்கு யார் அப்படி குருநாதர் அப்படின்னா அம்மா தான் குருநாதர். இந்த சைவ உலகத்துக்கே ஒரு பெரிய குருநாதராக வரக்கூடியவர் நாவுக்கரசு பெருமான். ஆனால் அவரை நெறிப்படுத்தி கொண்டு வந்தது திலகவதி அம்மையார். ஆமாம், திருவாளன் அப்படின்னா முக்தி திருவை ஆள்பவன், இறைவரது தன்னை ஐஸ்வர்யம் எனப்படும் என்று சர்வைஸ்வரிய சம்பன்னன் என்று சொல்லி வேதங்கள் சொல்லுமா. சிவனை சர்வ ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது பெருமான் மட்டும்தான். ஏனைய தேவர்கள் ஒன்று கொடுப்பாங்க, ஒன்று கொடுக்க முடியாதவங்கனால. அந்த ஒன்று எப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா? சாமி கிட்ட வாங்கி தான் கொடுக்க முடியும். அவங்க சொந்தமாவெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் சர்வ ஐஸ்வர்யங்கள் உடையவன் சிவபெருமான் மட்டும்தான் என்று சொல்லி வேதங்கள் சொல்லுது. ஆமாம், சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பெருவாழ்வு அணிந்து பெரியோர் திருநீர் தரும்போது அதனை மனமொழிமைகளால் வணங்கி ஏற்று அணிந்து கொள்ளும் முறை உணர்த்தப்பட்டது காண்கிறார். திருநீர் எப்படி வாங்கணுங்கிறது இங்கே நமக்கு நாயனார் வலியுறுத்துறார். ஆமாம், அதாவது திருநீர் பெறும் அன்பர்கள் அந்த விதிகளை அறிந்து பின்பற்றி ஒழுகுதல் நலம் தருங்கிறார். நீர் பெறும்போது இதனால் தமக்கு பெருவாழ்வு வந்தது என்று மனமாற துதித்து பணிந்து 2 கைகளாலும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி 2 கையை வச்சு அந்த திருநீரை அப்படி வாங்கணும். இல்லை அவங்களே பூசுற சொல்றது ஒரு சிறப்பு இல்லையா? அவங்க திருக்கரங்களால் பெரியவங்க பூசுறது நமக்கு நம்முடைய வினை நீங்கும் இல்லையா? அவங்க ஏன்னா தினசரி பூசை செய்யக்கூடியவர்கள், சிவபுண்ணியங்கள் செய்யக்கூடியவங்க, அவங்க திருக்கரத்தால் நம்ம வச்சுக்கிறதா சிறப்பு. நம்ம வாங்கி பூசுறதை காட்டிலும் அவங்க பூசி விடுவது ஒரு சிறப்பு. நீர் பெறும்போது இதனால் நமக்கு பெருவாழ்வு வந்தது என்று மனமாக துதித்து பணிந்து 2 கைகளால் வாங்கணும். இது நன்னெறிக்கு ஏதை என்று இருகையேற்று அணிந்து வாதவருடைய அந்த உபதேச படலத்தில் அப்படி வருதுங்க. ஆமாம், அவ்வாறு ஏற்ற அதனை உடம்பில் பொருந்த விதிப்படி அணிந்து கொண்டு பணிதல் வேண்டும். திருநீற்றனை சிறிதும் கீழே சிந்தல் ஆகாது. ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். திருநீர் கீழே
சிந்தக்கூடாது. ஆனால் கொடுக்குற பொழுது வாங்குற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சிந்தும். அதை உடனே நம்ம தொடச்சிக்கணும், ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கணுங்க. திருநீற்றினை சிறிதும் கீழே சிந்தல் ஆகாது. நெற்றியில் அணியும் போது நீர் கீழ் சிந்தாதபடி நிமிர்ந்து கொண்டு அணிய வேண்டும்னார். ஆமாம், அப்படி நேராக நிமிர்ந்து கொண்டு அணிஞ்சால் உடம்புலேயே அந்த திருநீர் விழுந்துடும் என்று சொல்கிறார். திருநீர் கீழே விழுகக்கூடாது என்று சொல்லி திருவாளன் திருநீர்னர் திருநீற்றின் பெருமை முன்னர் பல இடத்தும் உரைக்கப்பட்டது. ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றினுடைய பெருமையை சொல்றாரு. கவினை தருவது நீருங்கிறார். அது இல்லாத ஒரு அழகை கொடுக்குமான் திருநீர். ஆமாம், ஏற்கனவே அழகாக இருக்கிறவங்க இன்னும் அழகாக தெரியுவாங்களாம் திருநீர் பூசினா. கல்யாணத்தில் மட்டும் போய் பூசினா அழிச்சுட்ருவாங்க. ஆமாம், கல்யாணத்தில் மட்டும் திருநீர் வச்சோம்னா அந்த மேக்கப்காரனுக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னா திருநீர் வைக்கிறது மட்டும்தான். அதுக்காக போய் கட்சிப்படுத்து அப்படி அழிச்சுட்டு வந்துடுவான். நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். நிறைய சைவர்களுடைய இல்லங்கள்லேயே அது ரொம்ப உரைப்போடு இருக்கக்கூடியவங்க கடைபிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் அப்படி ஏன்னா தானே இருக்கிறவங்க சரி அழிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் இன்றவை விரும்பார் நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இல்லையா. அதனால் திருநீர் தான் நமக்கு காப்பை தருவது என்று சொல்லி, கவினை தருவது நீர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அவன் கவின்னா அழகை தருவது நீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீரெல்லாம் நெற்றி பால் அப்படின்னு சொல்லி யார் அவை பாட்டி சொல்றாங்க. ஆமாம், இப்படியெல்லாம் நமக்கு திருநீர் அணிவது அவ்வளவு சிறப்பு. உருமாற அணிந்துனர் அப்படின்னா திருமேனி முழுக்க அந்த திருநீரை அணிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் திருவாசகத்தில் வருது இல்லையா. அதான் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் என்று சொல்லி வருது. தூய வெந்நீர் துதைந்தவன் மேனையும் தாழ்வடமும் நாயனாருடைய ஒரு திருவேட பொலிவை சொல்றாருங்க. நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் என்று சொல்லி சொல்றாருங்க. இதெல்லாம் நம்ம பிராணத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அரிய செய்திகள். பெருவாழ்வு சூளை தீர்க்கும் இந்த உலக வாழ்வும் பிறவி நோய் தீர்க்கும் பேரின்ப வாழ்வும் தருதலால் பெருவாழ்வு என்று சொல்லி சொன்னார். இப்போ சூளை நீங்கியது இந்த உலக வாழ்வுக்கு. இனி என்ன ஆக போகுது? பிறவி நோயை தீர்க்கக்கூடிய ஒரு பேரின்ப வாழ்வு இனி கிடைக்க போகுதுன்னு சொல்லி பெருவாழ்வு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி சொல்றாருங்க. வந்தது என என்று சொல்லி சொல்றாரு. உயர்நெறி தருவாராய் அப்படின்னார். அப்படின்னா உய்ந்து கரையேறும் நெறி உரைத்தருளும் என தாம் வேண்டியவாறே தருபவராகி என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், தம் முன்பு வந்தார், முன் பிறந்தவர் அக்கா தமக்கையார் இல்லையா, அதனால சொல்றார். பின்பு தாம் வந்தார், அவர் முன்னே செல்ல தாம் அவரை பின்பற்றி திருவீரட்டானத்துக்கு வந்தவர். பிறந்தது மட்டுமல்ல, இப்போ திருவீரட்டானத்துக்கும் முதல்ல யார் வந்தா? அக்கா வந்தாங்க. திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் அழகில் பல் கலை சிறக்க அருந்தவத்தோர் நெறிவால இல்லையா நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லையா. அப்ப சில முறை ஆண்டு அப்படின்னா ஒரு சில ஆண்டுகள் கழித்து அரசுகள் அவதரித்திருக்கிறார். ஆமா, திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாம் உலகில் அவதரித்த முறையே இறைவரிடம் போந்தனர் என்று பொருள்படும் நயமும் கண்டுகொள்ளு என்று சொல்லி சொல்றாருங்க. இப்போ திருநீர் கொடுத்தாச்சு, அப்புறம் திருநீரை பூசிட்டாரு. திருநீரை பூசிக்கொண்டு ஒரு பாடல் பார்க்கலாமா, இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்? 50 ஆயிடுச்சு. சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கல. திருநீர் அணிஞ்சால் என்ன ஆகும், அப்புறம் சூரியன் வந்தால் என்ன ஆகுங்கிறத 2 இருளும் போகுங்கிறார். ஒரு இருள் அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் இல்லையா, இன்னொரு இருள் புறையிருள் என்று சொல்லக்கூடிய நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இருள். இது ஏற்கனவே பாயிரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கீதன் நாமம் கோரின் இவ்வுலகத்து முன்னால் தங்கியிருள் 2 மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கி இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் அப்படின்னு சொல்லி பாயிரத்தில் சொல்றார் சேக்கட பெருமான். அதாவது இந்த உலகத்தில் 2 இருள் இருக்கு. ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இருள், அது சூரியன் வந்தால் நீங்கிடும். இன்னொன்று அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம். அது எப்போ நீங்க திருத்தொண்டர் புராணம் படித்தா நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பெரிய புராணம் படித்தா நமக்கு அகையிருள் நீங்குங்கிறார். இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா திருநீர் அணிஞ்சா அகையிருள் நீங்குங்கிறார். திருநீருடைய பெருமையை சொல்லணும் இல்லையா, அதனால் இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அதான் அஞ்சலத்தை ஓதி திருநீற்றை கொடுத்ததுனால இங்கே என்ன சொல்றாரு, நீர் அணிந்தவங்களுக்கு அகையிருள் நீங்குங்கிறாருங்க. அப்புறம் கதிரவன் வந்தால் புறையிருள் நீங்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றார். நீர் அணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார் திருவலகும் திருமெலுக்கும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரை கொடுப்புக்கார். உண்மையான பாட்டு. அதாவது அவ்வாறு திருநீற்றை அணிந்தவருடைய அகத்தில் இருந்த இருளும் அப்புறம் புறத்தில் நிறைந்த கங்குள் இருளும் மாறும்படி வரும் திருப்பள்ளி எழுச்சி காலத்தில்
அதாவது அகையிருள் இருந்த அகத்தில் இருந்த இருளும் புறத்தில் இருந்த இருள் ரெண்டுமே நீங்க போகுது. இப்போ ஏன்னா திருப்பள்ளி எழுச்சி காலம் எப்படி இருக்கு, காலையில் 5 மணி 5:30 மணி இருக்கு இல்லையா, அதனால சொன்னார் அப்படி எழுச்சி காலத்தில், திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் மாதவம் செய்யும் திலகவதி அம்மையார் திருவலகும் திருமெலுக்கும் தோண்டியும் என்ற இவற்றை கையில் கொண்டு கங்கையாற்றினை சூடிய திருவீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ளே அடைந்தவராகிய நாயனாரையும் கொண்டு புகுந்தனர். சொல்றார் பாருங்க, சீரடியார் திருவலகும் திருமெலுக்கும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரை கொடுப்புக்கார். கையில் என்ன கொண்டு போறாங்க, விளக்குமாறு ஒரு தோண்டி. ஆமாம், ரெண்டையும் கொண்டு போறாங்க. எதுக்கு, பணி செய்யறதுக்கு. தான் எப்படி பணி செய்யணுமோ அதே மாதிரி தம்பியும் பணி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது. பணி செய்யறதுக்கு மட்டும் நம்ம வெட்கப்படக்கூடாது. ஆமாம், நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். அம்மையார் நீரணிந்தனர், அம்மையார் அணிந்த திருநீற்றனை மேற்சொல்லியவாறு அணிந்தவரது என்று சொல்லி அகத்திருள் சமயங்களானவற்றில் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் வந்த மயக்க உணர்ச்சி நீங்க என்று சொல்லி அகத்திருள் என்று சொல்வது இனி மயங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லி புறத்தில் வெளியே கண்ணுனை மறைப்பது என்று சொல்லி மாறவரும் திருப்பள்ளி எழுச்சின்னா சிவனருள் வெளிப்பாட்டினால் அகையிருளும் ஞாயிறு வெளிப்படலால் புற இருளும் மாறும்படி வருகின்ற திருப்பள்ளி எழுச்சியாகி வழிபாட்டுக்குரிய காலம்னர். சிவனருள் வெளிப்பாட்டினால் அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவமெல்லாம் நீங்கும். அதே மாதிரி சூரியன் வந்ததனால புறையிருளும் மாறும் என்று சொல்றார்கள். திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் கொடுக்கும் தூய பனி பொழுதாக ஏர்மன்களுக்கான மனத்திலே இதை பற்றி வருதுங்க. அப்போ திருப்பள்ளி எழுச்சி காலத்துக்கு அம்மா மலர் பறித்து கொடுக்கக்கூடிய தொண்டும் செய்திருக்கிறாங்க. 3:45, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஞாயிறு உதிக்கும் முன் உள்ள கடையாமத்தில் 3:45 நாளிகை அப்படின்னு சொல்றாரு. அது 3:45 நாளிகை அப்படிங்கிறது நமக்கு நாளிகை கணக்கு தெரிய வராது. அதனால ஒரு சுமாராக 4 மணி 4:30 மணி அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானை ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயான் திருப்பள்ளி எழுச்சி இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி அருணன் இந்திரன் திசை அணுகனன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இலையல நயன கடிமலர் மலரமர் அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன என்று சொல்லி நமக்கு திருப்பள்ளி எழுச்சியில் சொல்வது போல அதே மாதிரி கோவின பூங்குயில் கோவின கோலி இதெல்லாம் திருப்பள்ளி எழுச்சியில் நம்முடைய மணிவாசக பெருமான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். திருப்பள்ளி எழுச்சியின் என்றது அந்த வழிபாட்டு நேரத்தை குறித்து நின்றது. காலை நேரத்தை வைகரையை நினைவு கொள்ளுவது என்று சொல்லி சொல்லார். சீரடியார் அப்படின்னா திருமுன்பு சீரடியார் அப்படிங்கிறது என்ன சொல்லாரு, பெருமான் திருவருள் முன்பு அடங்கி இருத்தல். அதான் சீரடியாருக்கு அழகு. நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னு. சிறு தொண்டர்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா, நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால். அவர் எப்படி இருப்பார், ஒரு பெரிய படைத்தளபதி இல்லையா, பரஞ்சோதியாராக இருந்தவர் இல்லையா சிறு தொண்டர், அப்படி எப்படி இருந்திருப்பார். அவர் எப்படி அடியார்களை கண்டா எப்படி இருப்பார்னா, அப்படி கூணி குறுகி தன்னை குறுக்கி கொள்வாராம். அதனால் அவருக்கு சிறு தொண்டர்னு பெயர் வந்தது என்று சொல்லி சேக்கட பெருமான் அந்த சரியத்தில் சொல்ற. நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படி. ஆமாம், அவருக்கு திருப்பெயர் வந்தது காரணம், அது காரண பெயராக சொல்றார். இப்படி சீரடியார் அப்படின்னா திருமுன்பு சிறியராய் அடைவர் சீரடியார் அப்படின்னு சொல்ற. இந்த பாட்டில் சீரடியார் திருவலகும் திருமெலுக்கும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரை கொடுப்புக்கார் என்று சொல்லி இந்த இடத்துல சீரடியார்னு சொன்னது அம்மையாரை சொல்றாரு, திலகவதி அம்மாவை சொல்றாரு. அடைந்தவரை கொடுப்புக்கார் என்று பிரித்து உரைத்தலுமாம் என்று சொல்றார்கள். அதாவது அருள் தேய்க்க செய்து மாணவகனை தூய்மை செய்து சிவனருள் பெறத்தக்கவனாக ஆக்கி சிவனுடன் சேர்ப்பிக்கும் அளவே ஆச்சாரியார் செயலாதலின் அம்மையார் அவ்வளவும் செய்தபடி கண்டுகொள்க. அது ஒரு மாணவனை நெறிப்படுத்தி தீக்கை செய்து எப்படி பெருமான் திருவடி அடைய செய்யணுமோ அத்தனையும் அம்மா அப்பா செய்திருக்கிறாங்க. அதனால ஒரு குருநாதர் செய்ய வேண்டியதை திலகவதி அம்மா நாவுக்கரசு பெருமானுக்கு நற்றவத்தின் பயன் அப்படின்னு சொல்றார். நம் குலத்தினுடைய பயன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு அம்மா அவரை நெறிப்படுத்தியிருக்கிறாங்க.
ஆமாம், ஒரு ஆச்சாரியாருடைய செயலாதல் அம்மையார் அவ்வளவு செய்தபடி கண்டுகொள்ளுங்கிறார். இனி நாயனார் திருவருள் பெற்று உய்ந்தமை கண்டு தம் இச்சை நிரம்ப வரம் பெற்று இதுபோல் யாவர் பெற்றனர் என்று நினைந்து இறைவரை இறைஞ்சினர் என்றதோடு அவர் வரலாற்றை ஆசிரியர் முடித்து காட்டுவதும் கண்டுகொள்க. இதோடு அம்மாவுடைய வரலாறு முடிஞ்சு போயிடுது. இனி அம்மாவுடைய வரலாறு எங்கே சொல்லப்படலை. திலகவதி அம்மாவுடைய வரலாறு இதோட முடிஞ்சுது. ஏன்னா அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய பணி நிறைவு. ஆனால் நம்ம சைவ சமயத்துக்கு அந்த தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த தூண்டுதவ விளக்காக இருக்கக்கூடிய நிலை இங்கே முடிஞ்சிருச்சு. நம்ம தம்பியார் உடலாக வேண்டுமென வைத்ததையா உம்பரடைய நிலை விளக்கி ஆமாம், அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கின்னு சொன்னார் இல்லையா, அந்த அருள் தாங்குவது இதோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் அம்மாவை பற்றி வராது, சரியத்தில் பெருசாக வராது. இப்போ கூற்றாயினவாறு பதிகமெல்லாம் அடுத்த வாரம் நம்ம